Hi everyone, welcome to DIY Digital Channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சிமுலிங்க்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேட்லாப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் சிமுலிங்க்னா என்ன, சிமுலிங்கில் என்ன விதமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்க்ராட்சில் நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிமுலிங்க்ன்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, அந்த சர்க்யூட் இருக்குல்ல, அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் லைப்ரரி ஃபைலில். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்பில்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து சிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி ரெடி பண்ணலாம், சாஃப்ட்வேரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அந்த அப்படியே காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்புட்ஸ் கொடுத்து அவுட்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹார்ட்வேருக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஹார்ட்வேர் டிசைன் பண்ணி அது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்மளோட என்டையர் ஹார்ட்வேர் காஸ்ட் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சிமுலிங்கில் வந்து ப்ரீ சிமுலேஷன் ப்ராசஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ணலாம். இதுலேயே சாஃப்ட்வேர்லேயே டிசைன் பண்ணி நம்ம வந்து அதோட பிஹேவியர் நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட் எப்படி இருக்குது, அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து மேட்லாப் இந்த மேத் ஒர்க்கில் நம்ம ஆன்லைனில் பார்த்துருக்கோம்ல, அதிலே சிமுலிங்க்னு ஒரு இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிஃபிகேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், சிக்னல் ப்ராசஸிங்கு, அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஏவிடிலாம் கேட்டிருந்தீங்களா, லைக் அந்த வெஹிக்கிள்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அப்புறம் அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் ட்வின்ஸ் ஒரு ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்கு. அதுவும் வந்து நீங்கள் வந்து இதில் மேட்லாப் சிமுலிங்கில் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ சிமுலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் மேட்லாப் ஆன்லைன்லேயே நம்மளுக்கு சிமுலிங்க் ஆன்ராம் கோர்ஸ் ஏற்கனவே நான் கோர்ஸஸ் சொல்லியிருக்கேன், ஃப்ரீ கோர்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஆன்ராம் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, சிமுலிங்க் ஆன்ராம் கோர்ஸ் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் இருக்குல்ல, அதில் சிமுலிங்க் ஆன்ராம் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. மேட்லாப் ஆன்ராம் கோர்ஸ் மாதிரி சிமுலிங்க் ஆன்ராம் கோர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுதான் ப்ரீ ரெக்வெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு சிமுலிங்க் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணவே முடியும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சிமுலிங்க் ஆன்ராம் கோர்ஸை எல்லோரும் மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது 2 hours தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த உள்ளார போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாடியூலில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ அதில் சிமுலிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி சிமுலிங்கில் வந்துட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணி சிமுலேட் பண்ணி எடுக்கணுன்றது தான் இதில் இன்ட்ரோ வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். டிசைன் பண்ணிவிட்டு ஃபைனலில் வந்து பாருங்கள், ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலில் அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம இதே போல் வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து மேட்லாப் பண்ண போகிறோன்றதை பார்க்குறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேட்லாப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் வெர்ஷன் இருக்குல்ல, அதை நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா 2025A வெர்ஷன். ஓகேங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதில் வந்துட்டு ஹோமில் போயிட்டிங்கன்னா சிமுலிங்க்னு இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். சிமுலிங்க் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சிமுலிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, மேட்லாப் விண்டோஸ் இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் சிமுலிங்க் ஓப்பன் பண்ணால் நம்ம டிசைன்ஸ்லாம் நம்ம அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமுலிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிள் வந்து லோ பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். லோ பாஸ் ஃபில்டர் இல்லை, லோ பாஸ் ஃபில்டர் அப்புறம் டிசைன் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக ஒரு ஆடர் சர்க்யூட் ஒரு 2 சிக்னல் கொடுத்து ஆட் பண்ணி அதை அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாமா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, எஸ், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இந்த விண்டோ. இதை பாருங்கள், இதுதான் வந்து சிமுலிங்கோட ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாங்க் மாடல், பிளாங்க் சப்சிஸ்டம் எப்படின்னு நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து க்ரியேட் மாடல், ஃபஸ்ட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் கொடுக்குறோம். சைன் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த 2 சைன் வேவை ஆட் பண்ணி அவுட்புட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், எப்படி அவுட்புட் வருதுன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 சைன் வேவ் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சிலாம் நம்மளே செட் பண்ண போகிறோம். செட் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம்னா 2 சிக்னலையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆடட் அவுட்புட்டோடைய ரிசல்ட்டையும் இன்புட் சிக்னல், ஆக்சுவலான இன்புட் சிக்னலும் அவுட்புட்டில்
ஆசிலோஸ்கோப்பில் ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி பேசிக் சர்க்யூட்டு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி எங்கெல்லாம் இருக்கும் காம்பனன்ட்ஸு எப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோடனே பிளாங்க் மாடல் கொடுத்தோம்ல, கொடுத்தோன்னே இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவஸ் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்க, நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவஸ் போய் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து லைப்ரரி ப்ரௌசர் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைப்ரரி நம்மளுக்கு உள்ளே இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்த பிறகு நம்ம இங்கே வந்து நீங்கள் சர்ச் பாரில் ட்ரை பண்ணிக்கலாம். டைப் பண்ணோம்னா அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இன்புட் சிக்னல் சைன் வேவ் தானே ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணால் நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம், இன்புட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும், அவுட்புட்டில் CRO, அதாவது கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப், இப்படி தான் நம்ம வந்து லேபில் வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ இங்கே சிமுலிங்கில் பார்த்தீங்கன்னா அதே போல் சைன் வேவ் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும், ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் சைன் வேவ்னே இருக்கும். ஸோ சைன் வேவ்னு நான் டைப் பண்ணாலே டைப் பண்ணி என்டர் அடிங்க, இங்கே வந்துடும் சைன் வேவ் ஃபங்க்ஷன், சைன் வேவ், வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். வேவ் ஃபார்ம்னா நிறைய வேவ் ஃபார்ம் இருக்கும், அதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைன் வேவை டேரெக்டாக எடுப்பேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பிளாக் டு த, இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பிளாக் டு மாடல் யூனிட் 3 untitled 3. ஸோ இதுதான் என்னோடய ஃபைல் நேமு, அதனால் அதில் வருது. நான் ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ணி சேவஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆடர்னு போட்டுக்கிறேன், ஆட் சர்க்யூட்னு போட்டுக்கலாம், ஆட் CKT அப்படி போட்டு சேவஸ் டைப் வந்து சிமுலிங்க் மாடல்ஸ்னே இருக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து என்னென்னா add_circuit, add_CKT. ஸோ ஒரு சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா 2 இன்புட் வேணும் நம்மளுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைன் வேவ்னு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதே போல் ரைட் கிளிக் பண்ணி இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, இல்லை Ctrl+C Ctrl+Vயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 இன்புட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஆடர் வேணும். கரெக்டுங்களா? ஏன்னா வந்து 2 சிக்னல் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்ல. ஸோ ஆடர் டைப் பண்ணி என்டர் அடிச்சுக்கோங்க. என்டர் அடிச்சிங்கன்னா ஆடர் பிளாக் வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே எடுத்து வந்து ட்ராக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடர் சர்க்யூட். அதாவது நான் எப்படி என்ன இந்த சிம்பிள் சர்க்யூட் என்னென்னு சொன்னேன், 2 இன்புட் சிக்னல் எடுத்துக்கிறோம், 2 வேவ் ஃபார்ம் எடுக்க போகிறோம். 2 வேவ் ஃபார்ம் ஆட் பண்ணி அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஆசிலோஸ்கோப், அதாவது வந்து கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் இருக்குல்ல. ஸோ ஸ்கோப் தான் இது நேம் இருக்கும். இந்த காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமுலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்கோப் என்ற நேமில் தான் இருக்கும் ஆசிலோஸ்கோப்பு. ஸ்கோப் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இதில் ஒரு இன்புட் தான் இருக்கும். நம்மளுக்கு எத்தனை இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்கலாம். இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஆசிலோஸ்கோப் விண்டோ. ஸ்கோப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்புட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எனக்கு தேவை வந்து 4. நான் 4னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை வேணுமோ அதில் ஓகே கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இந்த கார்னரில் கிளிக் பண்ணி பெரிய சைஸாக ஆகிக்கணும் ஆசிலோஸ்கோப்பை. ஓகேங்களா? ஸோ எதுக்கு இப்படி எடுக்கிறேன்னா, எதுக்கு 4 இன்புட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்புட் இருக்குல்ல, இல்லை 3 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 தான், நம்ம 3 தான் தேவைப்படும், அதனால் 3 வச்சுக்கிறேன். ஸோ 4 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்புட் எப்படி இருக்க போகுதுன்னு செக் பண்ணி போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 இன்புட்டையும் இந்த ஆடர் மூலிமா பண்ணிவிட்டு அந்த ஆடட் அவுட்புட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ 3 வேவ் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிக்னலில் வந்துட்டு என்ன பண்ண ஃபஸ்ட்டு சிக்னல் இருக்குல்ல சைன் வேவ், அதை வந்து நான் வந்து ஆம்ப்ளிடியூட் டைம் பீரியட் செட் பண்ணிக்கிறேன். ஆம்ப்ளிடியூட் ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன், ஃப்ரீக்வன்சி ஒரு 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன், அப்ளை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைன் வேவ் நான் என்னென்னு கொடுக்க போகிறேன், இன்புட்டை ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப அதிகமானா ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆம்ப்ளிடியூட் வந்து இங்கே வந்து ஒரு 200ன்னு வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு செட் பண்ணிட்டேன். ஓகே. நம்ம இப்போ வந்து 2 இன்புட் இருக்குல்ல, ஸோ இந்த ஜஸ்ட் இங்கே லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஸ்ட்ரைட் ஆகிடும் லைன். கனெக்ட் ஆகிடுச்சா? நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா
இது நேராக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா தேர்ட் ஒன்னை இப்படி பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணும், இந்த இன்புட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் எடுத்து போனதுனால போதும், கனெக்ட் ஆகிடும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சா, 2 இன்புட் ஆட் பண்ணியாச்சு. இந்த அவுட்புட் எடுத்து போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இன்புட்டு நான் இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் 1 இல்லைனா இன்புட் இன் 1 அப்படி கொடுத்துங்க. இன்புட் 1 கொடுத்துவாங்க. இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இன்புட் 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆடர் தான், இது ஸ்கோப்பு. ஓகே, நீங்கள் அவுட்புட் வேணுன்னா அவுட்புட்னு கூட இங்கே மாற்றிக்கலாம் ஸ்கோப்பை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன் இந்த அவுட்புட்டை. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட்டில் வந்து இந்த ஆசிலோஸ்கோப்பில் வரும், ஃபஸ்ட் இன்புட், செகண்ட் இன்புட், தேர்ட் வந்து இந்த ஆடர் இல்லை ஆட் பண்ண வேவ் ஃபார்ம். இந்த 3 வேவ் ஃபார்மும் ஆசிலோஸ்கோப்பில் வரணும். ஃபோர்த் ஒன் நான் எம்டியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் அது தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம்னா ஸ்கோப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு 3 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ 3 ஆகிடுச்சா? ஸோ ஒரு சிம்பிள் சர்க்கியூட். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ண முடிஞ்சோடனே ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரன் ஆகிடுச்சு. ரன் ஆனவுடனே இப்போ என்ன பண்ணுறேன், ஆசிலோஸ்கோப்பை கிளிக் பண்ணுங்கள். எஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னா எல்லாமே ஃபஸ்ட் இன்புட், செகண்ட் இன்புட், தேர்ட் இன்புட் அப்படியே ஒன்றா க்ளப்பாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து டிஸ்பிளேயில் 3 பிரிக்கலாம். ஸோ டிஸ்பிளே கிரிட்டில் 3 கொடுத்தீங்கன்னா 3 விண்டோவாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கோப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், சாரி, இந்த செட்டிங்ஸை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ அந்த விண்டோ பாருங்கள் கிளியராக இருக்கா? இப்போது நம்ம வந்து எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது இன்புட்டு, இன்புட் I1, இன்புட் 1, இது இன்புட் 2, இது அவுட்புட், 2 ஆட் பண்ண அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணால் இங்கே ப்ளஸ் மைனஸ் வரும். இல்லைனா வந்து மவுஸில் வந்து நீங்கள் மேலே வச்சு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் ஒய் ஆக்சிஸ் எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆடட் அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் சேவ் பண்ணி ப்ரோக்ராம் இமேஜ் வேணுன்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சிமுலிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் லேபில் வந்து நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லை ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு இதில் வந்து லைப்ரரி ஃபைல் வந்து நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மோட்டார்ஸு, அப்புறம் வந்து என்னது நம்ம அந்த ஆசிலோஸ்கோப் கொடுத்தோமா, ஸோ அதே போல் இன்புட்ஸு, லைப்ரரி ஃபைல்ஸே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணதுனால இது இவ்வளோ தான் வருது. பட் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இங்கே லைப்ரரி ஃபைல்ஸில். சிமுலிங்கில் ஸோ டிஎஸ்பி ஹெச்டிஎல் டூல் பாக்ஸு அப்படின்னு போய்ட்டு ஒரு லிஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ ஒருத்தனும் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ வெஹிக்கிள் நெட்வொர்க் டூல் பாக்ஸு, வெஹிக்கிள் நீங்கள் வெஹிக்கிள் டிசைன்லாம் பண்ணணும், இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து சிம்ஸ்கேப்பில் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சிம்ஸ்கேப்பில் தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? அதோட டூல் பாக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஹெச்டிஎல் டூல் பாக்ஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஃபில்ட்ரிங்கில் லோ பாஸ், ஹை பாஸு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? சிக்னல் ஆப்ரேஷன்ஸ்னு போயிட்டிங்கன்னா ஆடரு அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து அப் சாம்பிளர் டவுன் சாம்பிளர்லாம் இருக்கும். சோர்ஸு, சிங்க்கு அப்படின்னு செப்பரேட்டாக வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது நம்ம சிமுலிங்கில். நீங்கள் எதை வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இம்போர்ட் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணி பிஹேவியரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி டிசைன் பண்ண பிறகு நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு ரெக்வயர்டு அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த காம்பனண்ட்டை வந்து நீங்கள் சர்க்யூட் டயக்ராமாக க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பிரெட் போர்ட்லேயோ இல்லை பிசிபி டிசைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இல்லைனா வந்து நீங்கள் வந்து FPGA டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஐசியாவை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஹார்ட்வேர் செட்டப்புக்கு தேவையான எசென்ஷியல் சிமுலேஷன் டூல் இது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த சிமுலிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிமுலிங்கை பேசிக்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் இன்கேஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தால்
உங்களுடைய சர்க்யூட் டயக்ராம் லேபில் இருக்கும்ல அதாவது இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லா காம்பனன்ட் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே இதில் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த அவுட்புட் ப்ராப்பராக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒன். And if you like this video, please like and share to your friends and subscribe our channels. Thank you.